மேபி செகண்ட் ஹாஃபில் லைட்டாக ஒரு லேக் இருக்குது. பட் தென் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்ல படம் தான். ஒரு காமெடியாக இருக்குது ப்ரோ, ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து நல்லா கேதர் ஆகலாம். நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்காரு, எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. தேட்டரில் எல்லாருமே சிரிச்சாங்க. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? நிறைய பேர் லேஸ்ட்டாங்க. ஃபன்னு, சரியான ஃபன்னு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போரே இல்லை சுத்தமாக. படம் நல்லா செம்ம ஜாலியாக இருந்துச்சு ப்ரோ. ஃபுல்லாக அடல்கம்னா ரொம்ப இதுவாலாம் இல்லை, ஒரு சீனு அதை வச்சு தான் ஃபுல்லாக காமெடியே. டைலாக்லாம் அந்த மாதிரிலாம் அசிங்கமாக இருக்காமல் அந்த மாதிரிலாம் இல்லை, ஏன்றதுக்கோசம் அப்படிலாம் இல்லை. ஆனால் படம் வந்து சூப்பராக இருந்துச்சு, கடைசி வரைக்கும் ஜாலியாக தான் போச்சு எல்லாமே. பார்க்கலாம், பசங்க கூட வந்து ஒரு 2 வாட்டி ஜாலியாக பார்க்கலாம். ரெஸ்பான்ஸ்லாம் நல்லா ஃபுல்லாக கிளாப்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. நிறைய கேரக்டர் இருக்காங்க ப்ரோ. அதில் எனக்கு பிடிச்சேன்னா வைபவ் தான் பிடிச்சிருந்தது எனக்கு. நடுவில் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தான். அது ஒரு சின்ன பையன் ஒருத்தன் தான், அவன் அடிக்கிற மாதிரி தான் ஒரு சீன்லாம் இருந்தது. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குது தான். நீங்கள் அதான் டைட்டில் தான் வந்து அந்த டைட்டில் தான் அந்த படமே. நீங்கள் வந்து ஸ்டார்ட் டு எண்ட் வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட் நினச்சி போய் பார்க்காதீங்க. ஏ சர்டிஃபிகேட்னா நம்ம இத்தனை நாள் தமிழ் சினிமாவில் வேறு மாதிரி காட்டியிருந்தாங்க. ஏ சர்டிஃபிகேட்டுங்கிறது இது வேறு ஒரு டைமென்ஷனில் காட்டியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து ஃபேமிலி ஐட்டம்ஸ், நம்ம அம்மா அப்பா யாருமே உட்காந்து பார்க்கறனாலும் பார்க்கக்கூடிய ஒரு ஃபிலிம் தான். ஸ்டார்ட் டு எண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து காமெடியாக த்ரூஅவுட்டாக கொண்டு போயிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே எங்கேயுமே லேக் ஆகலை. கிளைமேக்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் அதிகமாகவே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். காமெடி ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் ஃபுல்லாகவே காமெடி தான். காமெடியில் தான் படமே ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போயிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணதை தாண்டி கிளைமேக்ஸ் வந்து கேட்ச் பண்ணிக்குன்னு தான் சொல்லலாம். த்ரூஅவுட்டாகவே நல்லா ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான். கிளைமேக்ஸ் வந்து இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்துச்சுன்னு சொல்லணும். படம் ரியலி ரொம்ப காமெடியாக நல்லா இருக்குது ப்ரோ. படம் காமெடி ப்ளஸ் இன்ட்ரெஸ்டிங்காகவும் தான் இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்க, ஃபன்னியாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எல்லாமே இருக்குது. பார்க்கலாம், படம் உக்காஞ்சி ஃபுல்லாக பார்க்குறது உங்களுக்கு டைம் வேஸ்ட் மாதிரி ஃபீல் ஆகாது. உண்மையாக நல்ல படம். ஸ்டோரி வந்துட்டு ஆக்சுவலி ஒரு ஸ்டோரியாக சொல்ல முடியாது, இது ஜஸ்ட் கான்செப்ட் தான். கான்செப்ட் பேஸில் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஃபன்னாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லாவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கருணாகர் சார் வந்தது கொஞ்ச நேரம் தான், பட் காமெடிஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ரிடன் கிங்ஸ்லி எப்பயும் போல் சூப்பராக பண்ணியிருந்தார். அவரோட ஸ்டைலில் வந்துட்டு நல்லாவே பண்ணியிருந்தார். வைபவ் நல்லா அதிகமாகவே பண்ணியிருக்காரு. காமெடிஸாக இருக்கட்டும், சென்டிமெண்ட் சீன்ஸு எல்லாமே பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. அடல்ட் காமெடின்றது ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் ஆகிற மாதிரி இல்லை, பட் ஃபன்னியாக இருக்குது, நல்லாயிருக்கு. ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருது தலைவா. யாருமே இந்த மாதிரி கான்செப்ட்லாம் யோசிக்கல. கான்செப்ட்டு பக்கா, நல்லா ஃபன்னு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு போரே அடிக்கல. ஆடியன்ஸு நல்ல ரெஸ்பான்ஸ் ப்ரோ. நல்லா எல்லாருக்கும் அந்த ஜோக்லாம் புரிஞ்சிச்சுன்னா செம்ம ஃபன்னாக இருக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸோட காலேஜ் பசங்களோட வரலாம், வைப் பண்ணலாம். இதான் காமெடி, எமோஷனல் கலந்த ஒரு காமெடி. எமோஷனலோட ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டு. அந்த ஃபேமிலியில் என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, தெரியப்படுத்திருக்காங்க. சூப்பராக இருக்குது படம், பார்க்கலாம். எல்லாருமே காமெடி சென்ஸ் அது எப்படி கொண்டு வரணுமோ டைரக்டர் சார் வேறு லெவலாக காமிச்சிருக்காரு. சூப்பர்.